எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 15 16 கடைசி வசனங்கள் வரை வாசிக்க போகிறோம். ஜான் 15:16 to verse number 27. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்களின் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான தனித்தன்மையை, இஸ் அபவுட் த யூனிக்னஸ், ஆழத்துவத்தை, ஐடென்டிட்டி என்று சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்ததான பல விதங்களில் வருகிற அவருடைய வியாக்கியானங்களின் அடிப்படை யோவான் 15 நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அப்படி என்றால் தெரிந்து கொண்டவர் நமக்கு எதை தெரிய பண்ணுகிறார் என்பதை வைத்துத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டதின் முகாந்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் பின்பற்றி கொண்டிருக்கு? நீங்கள் இந்த முகத்தை பார்த்தால் போதும், படித்து முடித்தாயிற்று, ஆதலால் கண்களை பாருங்கள், ஏனென்றால் இது மிக முக்கியம். தெரிந்து கொண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிற தேவன். அதை தெரிந்து கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்கள், அவர் சொல்லித் தருகிற எல்லாவற்றிலேயுமே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதின் ஒரு நோக்கம் அடங்கி இருக்கிறது. நீங்களும் நானும் ஏதோ ஒரு உலக வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அவர் அப்படி பேச மாட்டார். எத்தனை பேர் கேட்டீர்கள்? உலக வாழ்க்கையில் நன்றாய் இருக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம உலகத்தில் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு வரவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏனென்றால் உலக வாழ்க்கையில் நன்றாய் இருப்பது எப்படி, உலக வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, உலக வாழ்க்கையிலே சிறப்பாய் வாழ்வது எப்படி, உலக வாழ்க்கையிலே நாம் பணம் படைத்தவர்களாய் வசதி உள்ளவர்களாய் வாழ்வது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க இயேசு வரவில்லை. அதெல்லாம் நாம் உலகத்திலே இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்ற காரியத்தையே நமக்கு சொன்னது வேதம்தான். அதனால் தேவ பிள்ளைகளை, இன்று பிரித்தெடுப்பின் ஒரு விசேஷத்தை நீங்கள் அறிந்தவர்கள் என்றால் பிரித்தெடுத்தவரை விசேஷப்படுத்துவீர்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பாருங்கள், இதெல்லாம் அறிவு. நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னது போலவே அன்பானது கற்பிக்கப்பட வேண்டும். Love must be taught. Love is primarily an emotion, it's a feeling.
But according to God's word, it's not an emotion primarily. It has to be taught. நான் உணர்ச்சி வசப்பட்டு நேசிப்பது அன்பல்ல. என்னை உருவாக்குகிறவர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய இருதயத்திலே ஊற்றுகிறாரே, அது அன்பு. ரோமர் 5 உங்களுக்கே தெரியும், 3-5 வரை. எந்த உபத்திரவமும் ஒரு தேவ பிள்ளையை உருவாக்கவே அனுமதிக்கப்படுகிறது. நீங்கள் இதில் பிசாசை குறை சொல்ல வேண்டாம், பிசாசை முக்கியப்படுத்தவும் வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவராலே அன்றி எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படவில்லை. சங்கடங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் ஒரு தேவ பிள்ளையை உருவாக்குவதற்கே தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் போராட்டங்கள் உபத்திரவங்கள் பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து, எத்தனை பேருக்கு அறிவு புரிகிறது? பாருங்கள், ஆண்டவர் பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படு என்று எந்த இடத்திலேயுமே பேசவில்லை. நான் இருக்கிறேன் என்பதை குறித்து உணர்ச்சி வசப்படு என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் பேசும் பொழுது உணருதல் என்ற வார்த்தையே இந்த உணர்ச்சியை தாண்டினது. ஆமென். சரீரத்தை தொடுவது ஒரு உணர்வு. It's about a feeling of touch. ஆனால் இதை தாண்டி அவரை உணர வேண்டும் என்றால் அது ஆவியில் வருகிற உணர்வு. ஏனென்றால் தேவனை ஒருவரும் ஒரு காலம் சரீரத்தில் உணர முடியாது. ஏனென்றால் அவர் சரீரத்தில் கிடையாது. ஏமே, அவர் ஆவியாயிருக்கிறார். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். நன்றாய் கவனிங்கள். அப்படி என்றால் ஆவியானவர் கர்த்தரே, அவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு. அப்படி என்றால் தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சாயலாக படைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 1:26-27 அவர் சொன்ன வார்த்தைகள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நம்முடைய சாயலில் மனுஷரை, இல்லை என்றால் மனுஷனை உண்டாக்குவோமாக, இல்லை என்றால் சிருஷ்டிப்போமாக. திரித்துவ தேவனின் பேச்சு, 3 தன்மையிலும் செயல்படுகிறவரின் பேச்சு. அவருடைய சாயலில் மனுஷனை அவர் உண்டாக்குவோமாக என்று சொன்ன அர்த்தம், நாம் சரீரத்தில் இருக்கிறது போல் தேவன் இல்லை, அவர் இருக்கிறது போல் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் ஆவியாய் இருக்கிறது போல நாமும் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இதுதான் அர்த்தம். இப்ப வேதத்தை இப்படியெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வெளிப்பாடு வரை வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்குமே ஒழிய விரோதப்படாது. ஆமென். ஒன்றுக்கொன்று எதிர்மறையாய் வராது. ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆதலால் தான் தெரிந்து கொண்டவரே தம்மை பற்றி தெரியப்படுத்துகிறார். ஒரு ஜெபத்தில் இருந்து ஆண்டவர் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, என்னை கவனிங்கள், அந்த எதுவோ என்ற வார்த்தையை அவர் பொதுவாக பேசவில்லை. சத்தியத்தில் நிலைத்திருந்து கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆமென். அப்போ ஆண்டவரை அறிவது உணர்வு அல்ல, இது ஆவியில் வருகிற உணர்வு. அப்படின்றா சத்தியம் ஒன்றுதான் அவரை வெளிப்படுத்துகிறது. என்னை பாருங்கள், எதையோ ஒன்றை பார்த்து நினைத்து கொள்ள தியானிக்க இயேசு அழைக்கவில்லை. ஆதலால் தான் அவர் உருவத்தில் இல்லை. அவர் ஆவியாய் இருக்கிறவர் உருவத்தில் இருக்க மாட்டார். ஆனால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கவனிங்க, இந்த ஆவியின் காரியங்களில் இருந்துதான் உண்மையே வெளிப்படும். உண்மைக்குரிய காரியங்கள் என்றுமே உருவத்தில் இல்லை. ஏனென்றால் உருவங்கள் மாறுபடும், உண்மை மாறாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒருவருக்கொருவர் ஏற்றால் போல் உருவங்கள் மாற்றிக்கொள்ளப்படலாம், ஆனால் உண்மை எப்படி மாறாது. அதில் தான் தேவன் ஆவியில் வெளிப்படுத்துகிற எதற்குமே மாற்றம் கிடையாது, அது நிரந்தரமானது. அதில் தான் நிலைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் தருகிறார், நிலைத்திராதவைகளை பிசாசு தருகிறார். எத்தனை பேருக்கு இணைப்பு புரிகிறது? 1 யோவான் 2 சொல்ல முடிந்தவர்கள், உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போம். சரியாய் சொன்னீர்கள். அப்படின்னா உலகத்திலிருந்து வருகிற எதுவுமே ஒழிந்து போம். 1 யோவான் 5:2-17 சரியாய் சொன்னேனா? 15-17 உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போம், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவன் நிலைத்திருப்பான். ஆமென். என்னை கவனிங்கள். அப்படின்னா தேவனுடைய சித்தம் நிலைத்திருக்க கூடியது, அதை செய்கிறவர்களும் நிலைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கும் பொழுது இந்த அழைப்பிலே பாருங்கள், love must be taught, அன்பானது போதிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் கற்பிக்கப்பட்டாக வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமென். என்னை பாருங்கள். அப்படின்ற வல்லமையான ஒரு கருத்து. யோவான் 15 ஆரம்பமே
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை சுத்தம் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே கவனிங்கள். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ற அந்த ஒரு வல்லமையானது எந்த மனுஷனையும் மாற்றக்கூடியது. ஆமென். அவர் பேசினாலே அந்த சூழ்நிலையிலேயே மாற்றங்கள் உண்டாகும். அதனால்தான் இயேசுவின் இடத்தில் அற்புதத்திற்கும் ஒரு விடுதலைக்கும் சுகத்துக்கும் வருகிற கூட்டங்கள் இன்றும் அதிகம்தான். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்லப்படுகிற கூட்டம் வார்த்தைக்காகவே வருகிற கூட்டம். இவர்கள் நன்றாய் கவனிங்க, எல்லா அற்புதங்களை விட மேலான அற்புதம் எது என்று கேட்பீர்கள் என்றால் வார்த்தை தான். காரணம், வார்த்தை வருகிற இடத்தில் எதுவுமே வரும். வார்த்தை வந்தாலே அவர் வந்து விட்டார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? ஒருவருடைய பேச்சு கேட்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறார் என்று அர்த்தம். ஒருவருடைய பேச்சு கொஞ்சம் லவுடாக கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு காது சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் நெருங்கி வந்து விட்டார் என்று அர்த்தம். எப்பொழுதுமே அப்படித்தான். நன்றாக கவனிக்கணும். எந்த அளவிற்கு அவரை நாம் கேட்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் அருகில் இருக்கிறார். அப்போ இந்த சீஷர்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு தெரிந்து கொள்ளுதல் என்ன என்று கேட்பீர்கள் என்றால், ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் சும்மா இருந்தால் முடியாது. கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதினால் ஒன்று நடக்க போவதில்லை. தெரிந்து கொண்டார் என்பதை நான் தெரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டார் என்பதை நான் தெரிந்து கொண்டால் என்னுடைய இடம் மாறும். எத்தனை பேர் இடத்தை புரிந்து கொள்கிறீர்கள்? என்னுடைய கூட்டம் மாறும், என்னுடைய ஐக்கியம், என்னுடைய தேடுகிற தன்மை, என்னுடைய ஜெபம், அப்படி சொல்லிக் கொண்டு வாங்களே சத்தமாக. உங்களுடைய நிலைமை மாறும். அதற்கு தான் சொல்ல வைக்கிறேன். நீங்கள் வாய்கள் திறந்தாலே மாறும். எத்தனை பேருக்கு அதாவது தெரிகிறது? நீங்கள் வாய்களை திறவாத பட்சத்தில் ஒன்றுமே மாறாது. இது ஒரு தீர்க்க தரிசனம். நெகட்டிவாக சொல்கிறதுலே ஒரு பெருமை இருக்குன்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா தீர்க்க தரிசனம்னா காதுகள் பட்டென்று திறக்கும். ஏதோ சொல்லியிருக்கிறாங்களே கேட்காம போயிட்டோமே. நன்றாக கவனிங்க. வாயை திறக்கலைன்னா ஆவிக்குரிய நிலைமையில் எதுவுமே மாறாது. நான் எப்பொழுதுமே சொல்லுகிற காரியம் போதகரும் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட விதமே வாயை திறந்தனால தான். நீங்கள் சொல்லாதீர்கள் நான் விசுவாசித்தேன் ஆகையால் ரட்சிக்கப்பட்டேன். பொதுவான வார்த்தை. விசுவாசித்தால் இருதயத்தில் நீதி உண்டாகும். இருதயத்திலே நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும். ஆனால் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10 8 10 வரை சரியை நீங்கள் வாசித்து அறிய வேண்டும் என்றார். அப்போ ஒரு ரட்சிப்பே வாயை திறந்த அறிக்கை பண்ணினதினால் வந்தது. ஏனென்றால் பிசாசுகளும் அவரை தேவன் என்று நம்புகின்றன, நடுங்குகின்றன. ஆனால் என்ன வித்தியாசம் பிசாசுக்கு எனக்கும்? அது அறிக்கை பண்ணாது, நான் பண்ணுவேன். இப்போ நீங்களே புரிந்து கொள்ளுங்கள், அறிக்கை பண்ணவில்லை என்றால் யார் என்று. நான் சொல்லவில்லை, வேதத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். நாம் பிசாசுகள் அல்லவே அல்லவே அல்ல அல்லவே அல்லவே என்றால் அல்லதான். மிக தெளிவாக இருக்கிறீர்கள். அது வெயிலிலும் நடக்கிற ஒரு அற்புதம். கவனிங்கள். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது தெரிந்து கொண்டவர் தான் நமக்கு தெரிய பண்ண வேண்டும். நானாக எனக்காக ஓட முடியாதுங்க. நன்றாக கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டாலே கர்த்தர் சர்ச்சுக்குள்ள தான் கொண்டு வருகிறார், சபைக்குத்தான் கொண்டு வருகிறார். எந்த சபையானாலும் சரி, இயேசுவின் சரீரமாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை சேர்க்கிற அந்த இணைப்பு என்பது சபை. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே எந்த நபரானாலும் சபைக்குள்ள வந்தேதான் ஆவார்கள். காரணம், அது தேவனுடைய நியமம். இஸ் காட்ஸ் ஆர்டினேஷன். இப்ப தேவன் நியமித்த ஒன்றை மனுஷன் மாற்றக்கூடாது. ஆனால் சபை இல்லாமல் ஒரு பிள்ளை வளர முடியாது. சபையில் இருப்பதுதான் ஐக்கியம். உலகத்தில் வருவது நட்பா இருக்கலாம், ஆனால் சபையில் செயல்படுவது ஐக்கியம். எத்தனை பேருக்கு புரிகிறது? நாம் பாருங்கள், ஒரே வெளிச்சத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நாமும் வெளிச்சத்தில் நடந்தால், ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எனக்கு நன்றாய் கவனிக்கணும். அவர் இல்லாமல் நாம் ஒருவரோடு ஒருவர் இருப்பதிலும் அர்த்தம் இல்லை. ஏற்கனவே வந்த அதே ஓமை, செடி கொடி. செடியோடு இணைக்கப்பட்டவர்கள் தான் கொடிகள். எல்லாரும் சொல்லுங்கள் கொடிகள் என்று. விசுவாசிகள் என்று அர்த்தம். இன்னும் சரியை சொல்ல வேண்டும் என்றால் சீஷர்கள் என்று அர்த்தம்.
அப்படி என்றால் செடியை வைத்துத்தான் கொடிக்கு அர்த்தம் என்றால் கொடிக்கு கொடி ஒன்றும் அர்த்தத்தை தர முடியாது. இணைப்பு என்று வந்தால் அது இயேசுவோடு தான் இருக்க வேண்டும். என்னை நன்றாய் கவனிங்க, நீங்க சாரத்தை வாங்கிக் கொள்வது என்றாலே இயேசுவோடு இணைந்திருப்பதினால் வருகிற அந்த செழுமை, அந்த வறட்சி நீங்கின ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது மற்றவர்களையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த வாழ்க்கைக்கு நேராய் அழைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஏமே பாருங்க, அதனால் தான் என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று சொன்னாரா? ஓ மை காட், நன்றாய் கவனிங்க, திரும்ப சொல்லுங்கள். ஏதாவது ஒன்றையாகிலும் செய்யலாமா? எத்தனையோ செய்கிறோமே. இப்போது பதில் வராதல்லவா? ஏனென்றால் நாம் அதை செய்கிறோம். என்ன கவனிங்க. ஆண்டவர் இவ்வளோ எளிதாய் பேசி முடித்த விஷயங்கள் நமக்கு சுலபமாக புரிந்தாலும் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது எவ்வளவு கடினப்படுகிறோம். கடினமாக இருக்கிறது என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய கற்பனைகள் கடினமானது அல்ல என்று சொன்னவரும் அவர்தான். என்னுடைய கற்பனைகள் கடினமானது அல்ல, நுகம் லகுவானதும் என் சுமை மெதுவானதுமா இருக்கிறதே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொல்லி தந்தா லகுவாதான் இருக்கும். அவர் சுமை என்று பேசுகிற காரியம் நுகத்தை வைத்து பேசினாரே ஒழிய தன்னுடைய கட்டளைகளை வைத்து பேசவே இல்லை. இருந்தது. ஆனால் இயேசுவோ அந்த பிரமாணத்தை தன்மேல் போட்டு வாழ்க்கையில் வந்த விசுவாசத்தை வைத்து இன்று பிரமாணத்தின் நீதியை நமக்கு கொடுத்தாரே. பிரமாணத்தை கை கொண்டா 100% பிதா எந்த ஒரு பலனை தரணுமோ அதை இன்று இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பிதா தருகிறார். காரணம், பிரமாணத்தின் நிறைவேறுதலாக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பி தீர்த்தார் சிலுவையில். அதை ஏமே மனுஷன் செய்ய முடியாததை தேவனே செய்தார். காரணம், மனுஷன் நியாய பிரமாணத்தினால் செய்ய முடியவில்லை, நியாய பிரமாணத்தின்படி நீதிமானாக முடியவில்லை. காரணம், நீதிமானாக்கப்பட்ட நிலைமை வந்ததற்கு காரணமே விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். நீதிமான் ஆக்கப்பட்டதே கிருபை நிமித்தம், நியாய பிரமாணத்தை செய்ததினால் அல்ல. ஏனென்றால் அது கிரியை, இது கிருபை. கரங்களை தட்டி அந்த கிருபைக்கு ஒரு நன்றி. சந்தோஷமா அப்படி கேளுங்க. ஏன்னா எவ்வளவு நல்ல அப்பா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை என்றால் சும்மா இருக்க கூடாதுங்க. அதனால தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஒரு நற்செய்தி, நான் என்ன சும்மாவா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து விட்டார். நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இல்லை என்றால் கூட்டத்தில் ஒருவராக இருந்து விடலாம், ஆனால் இருக்க முடியாது. என்ன கவனிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் ஒருவராய், அப்படி என்றால் சபையே அப்படி இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? சபையே அப்படி இருக்க முடியாது. ஏதோ சபை சிலர் விசேஷ மக்கள் என்று தேவன் சொல்லவே இல்லை. சபையே விசேஷமானது. தன்னுடைய நிறைவாய் சபையை அழைத்தார் ஆண்டவர். என்னை கவனிங்கள், எபேசியர் 1:23, அவர் சபைக்கு தலையா இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட சபை? நிறைவான சபையா. ஆமென். அப்போ தேவனுடைய கண்களிலே சபை என்பது நிறைவானது. ஆனால் எல்லாம் ஒவ்வொரு நிலைமையில குறைவுள்ளவர்களாய் வந்து உட்காருகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணியும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ப்பு, சூழ்நிலைகள், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனுபவங்கள். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆனால் போராட்டங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அதனால் தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபைக்கு அவரை தலையாக்கினார். ஏமே அப்படின்னா நீங்க வந்தா உங்களை நிறைவாக்க அவரால் முடியும். ஏமே நன்றாய் கவனிங்க. நீங்க எந்த ஆளா இருந்தாலும் அவர் மாறல. அப்படின்ற என்ன அர்த்தம்? அவரை யாரும் குறைக்க முடியாது. என் குறைவு அவரை குறைக்காது. என் பிரச்சனை அவருக்கு பிரச்சனை ஆகாது. நான் சோர்ந்தால் அவர் சோர்வுற மாட்டா. ஓ, வசனத்தை வாசிக்கும் போதே வெளிச்சம். ஏசாயா 40 தேவன், அநாதி தேவன், கர்த்தராகிய தேவன் சோர்ந்து போகிறதில்லை. எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிக்குது? நான் சோர்ந்து போகிறேன், தேவன் சோர்ந்து போகிறதே இல்லையா? மை காட். அதனால தான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். காரணம், அவர் சோர்ந்து போவதில்லை. அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. என்னை கவனிங்க. அதனால தான் அவரிடத்துல வரும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இடத்தை மாற்றுகிறார்கள் என்று சொன்னேன். அப்படி என்றால் கூட்டத்தை விட்டு பிரிவார்கள், உலகத்தை விட்டு பிரிவார்கள். ஆமென். உலக வழிகளை விட்டு பிரிகிறார்கள், உலக நட்புகளை விட்டு பிரிகிறார்கள். தேவ ஜனமே, நீங்க ஒரு காலம் அவரை தெரிந்து கொள்ள உலகத்தோடு சௌகரியமா இருக்க முடியாது. ஆமென். என்ன கவனிங்க. எப்போ சௌகரியம் வந்திருக்கிறது என்றால் அவரை இன்னும் தெரிந்து கொள்ளல, அதனால் தான் சௌகரியமாக இருக்கிறார்கள். நானும் இருப்பேன். உலகத்தில் இருப்பது சௌகரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுது தெரியுமா? இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது.
ஆனால் அறிந்து கொள்ள ஆரம்பிக்க 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 உலகத்தில் இருப்பதே சௌகரியமா இருக்காது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இட்ஸ் நாட் அ கம்ஃபர்ட் ஜோன் எனிமோர் டு யூ. சில நேரம் நமக்கு ஆண்டவர் பேசும்போது ஏன் என் கம்ஃபர்ட் அவர் கலைக்கிறான்னு நினைக்கிறோம் இல்லை? எதையுமே நினைச்சார் நாமத்து நிமித்தம். எத்தனை பேருக்கு அந்த நாமம் புரிகிறது? அந்த இயேசு வெளிப்படவில்லை என கர்த்தர் என்ற நாமத்து நிமித்தம் எரேமியா சொன்ன காரியம், உம்முடைய நாமத்து நிமித்தம், உம்முடைய கரத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்தேன். இட்ஸ் a very boring experience. எத்தனை பேருக்கு புரிகிறது? உம்முடைய கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தையா. ஏன்னா எப்ப பாரு இரவும் பகலும் உடைய கரை என் மேல பாரமா இருந்தா ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அந்த அர்த்தமா? என்ன அர்த்தம்னா உலகத்தோட இருக்க முடியல. ஏன்னா எல்லாரும் பரியாசக்காரன், வாயை திறந்தா நல்ல வார்த்தை இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ? சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தே ஆகணும்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியணும். இது எத்தனை பேருக்கு புரிகிறதோ என்று தெரியவில்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தே ஆகணும் அப்படின்னு யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. ரைச்சஸ் மேன் இஸ் காஷியஸ் அபவுட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படின்னா என்னத்த காஷியஸ்னாலே வேர்டு என்ன தெரியுமா? சொல்லுங்களேன், இங்கிலீஷ் படித்தவங்க தானே நீங்க. யார் அது சொன்னது? இப்போ சொல்ல மாட்டாங்க. ஐயோ, கேர்ஃபுல், ஜாக்கிரதை. இங்கே ஒரு வார்த்தை வந்தது, மறந்து போனார்கள். எச்சரிப்பு. கவனிங்கள், காஷியஸ் என்றாலே எச்சரிப்பு, வார்னிங்கா, இல்லைன்னா சொல்ல போனா அலர்ட்டா, ஜாக்கிரதை. அதான் அந்த வார்த்தை. சும்மா ஏனோ தானோன்னு எல்லா கூட்டத்திலையும் இவங்க சிரிக்கவோ கம்ஃபர்டபுளான, நான் உன்னை சொல்றதை கவனிங்களேன். ஐயோ, இதெல்லாம் எப்படி சொல்றது, எப்படி சொல்றதா? இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியாது, செஞ்சு காட்ட முடியாது, அனுபவித்துத்தான் அறிய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதான் கூட்டம் இருந்து சிரிப்பு இருந்தாலும் ஒரு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஆளுக்கு சிரிப்பு வரலையாம். யூ ஆர் அ வெரி பெக்யூலியர் பர்சன் வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனி பிறவின்னு அர்த்தம். என்னையா கூட்டமே ஒரு மாதிரி இருக்கும்போது நீ மட்டும் வித்தியாசமா இருக்குன்னா வேற வழி இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிற விஷயம் வித்தியாசமானது. அது பாருங்களேன், நீ இதை செய்யாத அதை செய்யாதெல்லாம் அந்த காலம் பிரமாணம் அதைத்தான் சொன்னதில்லை. 10 கற்பனைகள். இதை செய்தால் சாவாய், ஞாபகம் இருக்குங்களா? இதை செய்யாவிட்டால் பிழைப்பாய், அது மாற்றியும் வரும். இதை செய்தால் பிழைப்பாய், அதை செய்யாவிட்டால் சாவாய். எதை செய்தால் பிழைப்போம் சாவோம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதெல்லாம் செய்து மனுஷன் பிழைக்கவில்லை. ஏன்னா எதை செய்யணும்னு சொன்னாங்களோ முடிங்க, ரோமர் 7, அது பழைய ஏற்பாடு இங்கே வருகிறது. முடிக்கவில்லை. நீங்கள் எதை செய்ய சொன்னாரோ, ஜபம், எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யவில்லை, எதை செய்யாதே என்று சொன்னாரோ அதை செய்தோம். அப்போ பிள்ளைகளை நீங்க ஏன் அதனோ அது கேன்சர் வேணும், இல்லைன்னா அதை செய்துட்டு தான் மறுவேளை பார்க்கும். இந்த நோ எஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அதே சமயம் நீங்கள் செய்ய சொல்லுங்க, வேணும்னே செய்யாது. ஏன் செஞ்சாத்தானா, செய்யாம இருந்தா என்ன? நன்றாய் கவனிங்க, இது மனுஷனுக்கே உரிய சுபாவம். அப்போ ஆண்டவர் பிரமாணத்தை வைத்தெல்லாம் மனுஷனை உருப்பட வைக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் ஏன் பிரமாணம்? பாவம் பாவம் என்று அறியப்பட்டாக வேண்டும், இல்லைன்னா நம்மளாம் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் நாம பாவின்னு. எத்தனை பேருக்கு நம்மை பற்றி புரிகிறது இப்பொழுது? இது ஆண்டவரை பற்றி இல்லை, நம்மை பற்றி. இப்போ இந்த மாதிரி கட்டளை கொடுக்கலன்னா நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். அதனால தான் இயேசு சொன்னா, நான் வரல, நான் பேசலைன்னா நீ எஸ்கேப் ஆகிருப்ப. படிச்சோமா இங்க? நான் செய்யலைன்னா நீ தப்பி இருக்கலாம், செஞ்சிட்டேன் பாரு, நீ தப்பவே முடியாது. ஐயோ, இது கொடுமை இல்லை? இது பிரமாணம் மாதிரியே பேசுறார் பெரியவர். எத்தனை பேருக்கு புரியுது? பிரமாணத்தை போலவே பேசுறார். பிரமாணம் வர வரைக்கும் நான் நல்லா இருந்தேன்பான்ற பவுல். பிரமாணம் எப்போது வந்ததோ அப்போது என் பாவம் உயிர் கொண்டது. கற்பனை வராத போதோ நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் அப்படின்னு என் நினப்பு அப்படி இருந்தது. ஐயோ, உங்களுக்கு இதெல்லாம் புரியணுமே ஆடும். நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன்னு என்ன அர்த்தம்? ஜீவன் இருக்கிற மாதிரியாவது நினைச்சிட்டு இருந்தையா. ஆனா கற்பனை வந்த பொழுதோ என் பாவம் உயிர் கொண்டது, என் அவயங்களில் பலன் கொண்டதான் பாவம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்பனா கண்ணாடியை கொண்டு வந்த முகத்துக்கு முன்னாடி நிறுத்தின பிறகுதான் தெரியுது என் அழகு என்னன்னு. இப்போ நிறைய பேருக்கு நினப்பெல்லாம் இங்கே தான், கண்ணாடியை காட்டினா தான் தெரியும் ஒரிஜினாலிட்டி.
எத்தனை பேருக்கு புரியுது? வெளியில தான் பர்சனாலிட்டி, உள்ள முனிசிபாலிட்டின்னு நிறைய பேருக்கு அது அப்படிலாம் இருக்குது. இது நமக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. அப்போ வெளியில காட்டுறதெல்லாம் அழகு, உள்ள இருக்கிறது என்ன? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஏசுதான் இதை சொன்னா. தாங்க முடியுமா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்ட? என்ன பேச்சு பேசிட்டார் பார். கேட்டவங்களுக்கெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் வேற போட்டிருந்தாங்க, லாங்கா வேற போட்டிருந்தாங்க. இதை விட பரிசுத்தமா யாரையா காட்சி அளிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், கல்லறை கூட அப்படிதான் காட்சி அளிக்குது. அப்ப இயேசு பேசினா ஆணை உண்டு. சும்மா உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பெயிண்ட் அடிக்க மாட்டேன். உள்ளது உள்ளபடியே சொன்னாதான் அது ட்ரூத். அப்ப சத்தியத்தை பேச வந்தவர் தான் சத்தியமானவர் தாங்க அதை பேச முடியும். அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் கூட்டத்தில் ஒரு ஆளை எப்படி கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்? இதை போய் ஒரு ஆள்கிட்ட நீ இதை செய்யாதே அப்படிதான் இருக்கணும்னு சொன்னா வராது. ஆண்டவரோட இருக்கும் பொழுதுதான் வரும். இப்ப நல்லா கவனிங்க. அதனால்தான் கர்த்தர் பேசுகிற அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மக்கள் மிக முக்கியம். நான் அதான் சொன்னேன், கூட்டத்தில் ஒரு ஆளா இதெல்லாம் கேட்கவே முடியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கணும்னா அவர் கூட தனியா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது இன்டிமசி? ஏதோ பப்ளிக் மீட்டிங்ல, க்ரூசைட்ல, ஹீலிங் சர்வீஸ்ல இதெல்லாம் பொதுவாய் வராது. என்ன கவனிங்கள், கர்த்தரிடத்துல உட்கார்ந்தாதான் வரும். அப்படின்ற தனிப்பட்ட நிலைமையில உட்காரணும். அவர் பேசுகிற இடத்துல உட்காரணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேசும்படியாக அவரிடத்தில் உட்காரணுமா? இதற்கு உலகத்தோட இருந்தா சான்ஸே இல்லை. அவரே சொல்லுகிறார், நீங்க உலகத்தாராய் இருந்தா உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். கரெக்டா? நீங்க உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த தெரிந்தெடுப்பு புரிகிறது? இப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டதினால் உலகம் உங்களை பகைத்தால் உங்களுடைய தெரிந்தெடுப்பை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இது துக்கப்படுகிற விஷயமே அல்ல. Though it was a boring experience for prophet Jeremiah, he took upon himself the calling that was highest in a very pleasurable manner. என்ன கவனிங்க, அவர் எடுத்துக்கொண்ட அந்த அழைப்பு நிமித்தம் சலிப்பு உள்ளத்தை நிரப்பிட்டான். நல்லா கவனிங்க. காலிங் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரித்தெடுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா சலிப்பு வராது, மனநோவு வராது, தனிமையாவே இருக்க மாட்டோம் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு முக்கிய குறிப்பு, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து. முக்கிய குறிப்பு. எத்தனை பேருக்கு முக்கிய குறிப்பு புரிகிறது? முக்கியம் என்றால் நம்ம கவனம் எடுத்து பார்க்க வேண்டும் என்ற அர்த்தம். உலகத்தை விட்டு, மக்களை விட்டு தனியா இருந்தேன். ஆனா I was not lonely. I was left alone with God. தனிமையா இருப்பதற்கும் தனிமைப்படுத்தப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? தனிமையா இருக்கிறது இட்ஸ் அபௌட் தி ஃபீலிங் ஆஃப் லோன்லினஸ். தனிமைப்படுத்தப்படுவது தேவனோடு தனித்து விடப்படுவது. ஆமென். இப்போ ஆண்டவர் கூட இருக்கிறதுனால ஒரு ஆள் தனியா இருந்தா அது தனிமை இல்லை. இயேசுவே சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் ஒரு காலம் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென் என்று சொல்லி பெற்றோம். எவ்வளவு வல்லமையான காரியம் பாருங்க. நான் பிதாவுக்கு பிரியமானது அதான், என் கனெக்ஷன் அங்க இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்னை தனியா விடலை என்றார். ஆனா உலகமே அவரை தனியத்தான் பார்த்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? யாராலையும் ஒட்ட முடியல இயேசுகிட்ட. எப்படி பேசினா யார் ஒட்டுவாங்கன்றீங்களா? இப்போ நீங்கள் கவனிக்கிற வார்த்தைலாம் ரொம்ப வல்லமையானது. நான் ரொம்ப யதார்த்தமாக பைபிள் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. அதான் என்ன இது, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, எனக்கு தெரியாதா, அப்படித்தானே வருகிற தோற்றமான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் பேசும்போது இதில் எவ்வளோ டெப்த் இருக்குது பாருங்க. I want you to pay attention to this scripture. John chapter 15 என்ன பாருங்க, verse number 20. யோவான் 15:20 நம்ம வாசித்தது தான் திரும்ப வாசிக்கிறேன். ஊழியக்காரன் தன் எஜமானிலும். எல்லாருமே வாசிக்கலாமா? அப்போ நமக்கு அந்த வாயின் அறிக்கை வல்லமையா இருக்கும். சொல்லுங்கள், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார். What an amazing comparison. என்ன கவனிங்க, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும்பா. அப்படின்னா ஸ்நேகம் என்ற வார்த்தை உலகத்திலும் உண்டு. ஆமே, உலகத்தில் அன்பில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளாம் அந்த உலகத்திலிருந்து வந்தவர்கள் தான். இப்போ வேறு ராஜ்யத்தை சேர்ந்திருக்கிறோம். அவரால் 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 பிரித்தெடுக்கப்பட்டோம். அவரால் 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 நாம் என்ன செய்யப்பட்டோம்? அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் புத்திரிகளாய் மாற்றி அமைக்கப்பட்டோம். அவரால் வந்த இரக்கம் நான் விசுவாசித்தேன், ஆனால் அவர் கொடுத்த இரக்கம் இல்லைன்னா அந்த விசுவாசத்திற்கே அர்த்தம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? இதை கூட பரிசுத்த ஆவியானவர் தான் செய்தார் என்பதை ரோமர் 1 வாசிக்கும் பொழுது
faith makes us to obey. Amen. ஏதாவது ஒன்று கீழ்ப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிய முடியாதுங்க. ஆனால் ஃபெய்த்தில் கீழ்ப்படிய முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஏதோ விசுவாசிக்கிறேன்னு அர்த்தமே இல்லை. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிகிறபடினா கீழ்ப்படிவது சுலபமாகுது. ஆமென் ஆமென் என்று சொல்லுங்க. இப்போ இயேசுவுக்கு கீழ்ப்படிகிறது என்ற வார்த்தை வித்தியாசமானது. பொதுவாக நான் கீழ்ப்படி அழைக்கப்படவில்லை, இயேசுவுக்கு. அப்படி என்றால் இயேசு இன்னார் என்று எனக்கு வெளிப்பட்ட அந்த அன்பின் நிமித்தம் நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போ அவரை அறிந்தாதான் கீழ்ப்படுகிற ஒரு அர்த்தமே வித்தியாசப்படுகிறது. அப்படி என்றால் விசுவாசம் அறிவுக்குரியது, விசுவாசம் அன்புக்குரியது. ஏமே எவ்வளோ வார்த்தை பிரியுது பாருங்க. விசுவாசம் அன்புக்குரியது, அறிவுக்குரியது. அப்போ நான் அன்பா இருக்கிறேன்னு அறிவில்லாமல் அன்பு வராதுன்றார். ஒரு ஆளை நேசிக்கிறேன்னு சொன்னால் அது அந்த பிளைண்ட் லவ்லாம் கிடையாதுங்க பைபிளில். எல்லாம் கரக்குள்ள வைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா போனவர்கள் திரும்பி வந்திருப்பீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் இருக்கிறீர்கள், தேவன் நான் இருக்கிறார் என்று சொல்வது போல் நாமும் இருக்க வேண்டும். இப்போ என்ன சொன்னேன்? there's nothing called blind faith or blind love. love is blindன்னு வாங்க. இந்த உலகத்தில் படித்து தேர்ந்த ஆளுகளுக்கெல்லாம் பைபிள் படிக்கும்போது அப்படி தான் தெரியும். love is blind. there's nothing called blind faith. ஒரு குருட்டு விசுவாசங்க எனக்கு. கர்த்தர் கண்ணை திறப்பார். யாராவது அப்படி படிச்சிருக்கீங்களா பைபிளில்? என்ன ஒரு குருட்டு விசுவாசம் இருந்தா கர்த்தர் கண்ணை திறந்திருப்பார்னு இருக்கா? உன் குருட்டு விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரா? என்ன சிஸ்டர் பைபிளில் இருக்கிற மாதிரியே பேசுறீங்க, ஆனால் இல்லை. அன்பு குருடு கிடையாது. இது ரெண்டுக்குமே அறிவு வேண்டும். If you follow somebody out of faith, you follow that person out of love. அப்போ விசுவாசத்தையும் அன்பையுமே பிரிக்க கூடாது. யாரையாவது குருட்டா லவ் பண்ணி பாருங்க, கண்ணு உண்மையா குருட்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆளை தெரியாம லவ் பண்ணக்கூடாதான், தெரியுமா உங்களுக்கு? அதையும் சிஸ்டர் இப்போ கேட்குறீங்க? ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கேன். பழைய கதையை நீங்கள் நினைப்புக்கு கொண்டு வராதீங்கன்னு சொல்லலாம். நான் ஆனாலும் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆண்டவரோட கம்பேர் பண்ணும்போது அது உதவும். எது உண்மையானது என்பதை கண்டறிய உதவும். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். இதை நான் இன்றைக்கு வாசித்தனால ஒரு இணைப்பு இப்பொழுது வருகிறதுனால நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு குருடன் இருந்தால் உங்களுக்கு தெரியும், பர்திமேயு. லவ் இஸ் ஆல்வேஸ் நாலேஜபிள், ஃபெய்த் இஸ் நாலேஜபிள் as well. அப்போது விசுவாசத்துக்கு ஒரு அறிவு வேணும், அன்புக்கு ஒரு அறிவு வேணும். அறிவில்லாமல் ஆண்டவரிடத்தில் அன்பு வைக்க முடியாது. இது பிலிப்பியர் 1:9 ஒரு ஜெபமாகவும் வருகிறது. வீட்டிலே வாசிங்கள். let your love may abound more and more in knowledge and depth of insight. என்ன கவனிங்க, அறிவிலும் தேவனை அறிகிற அந்த இன்சைட்னா என்ன அர்த்தம்? உள்ளான அந்த ரகசியத்தை அறிவதிலும் அன்பு என்ன செய்யணுமா? வளரணுமா? புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் பேசும்போது நான் அன்பா இருக்கேன்னு சொல்ற ஸ்டேஜஸ்லாம் மாறி அந்த ஆழங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உருவாக்குகிறார். பொதுவான வார்த்தையில ஒரு விசுவாசி நிற்க கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிட்ட வந்தா அந்த சுத்திகரிக்கப்படுகிற ஆழமே வித்தியாசப்படுது. என்ன பாருங்க, பேசும்போதே சுத்தமா இருக்கிறீங்களா விட்டுற வேண்டியதானே? சொல்லுங்க. அதையும் தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு புரியலையோ? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே அவன் ஓடிப்போங்கன்னு அனுப்பியிருக்கலாம்ல. நம்மளும் அதை தானே செய்வோம். முடிஞ்சிச்சு, வேலை ஓடு. ஆனால் அப்படி இல்லைல்ல, தொடர்ந்து பேசுகிறாராம். எத்தனை ஐயோ ஆமென்னாவது சொல்லுங்களேன். அப்படியே ஆக கிடவுதுன்னு அர்த்தம். என்ன கவனிங்க, நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தம் விட்டுருக்கலாம்ல. சுத்தம் வந்துருச்சுல்ல, பக்கத்தில் காலம் சுத்தம் வந்துருச்சுல்லன்னு சொல்லுங்க. அப்படியே வரட்டும், அதுக்குள்ளே தண்ணி குடிக்கிறேன். சே, கொஞ்சம் கேப் இல்லாமல் நான் பேசும்போது இப்படி ஏதாவது சொல்லித்தான் கேப்பை உண்டாக்கி கொள்ளுகிறேன். கரெக்டா? சுத்தம் வந்துருச்சுல்ல, அதுக்கு மேலே என்னையா பேச்சு? நம்ம அப்படி தானே பேசுவோம். இப்போ நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏதாவது சொல்லிட்டல 1000 வாட்டி, அப்புறம் என்ன திருப்பி அதையே சொல்லிட்டு அப்படின்னா என்னத்த என்னை விட்டு நான் பண்ணுவேன்னு அர்த்தம். நீ சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறது வேற விஷயம், அது வேற விஷயம்.
இப்போ அவங்க பேச்சிலேருந்து தப்பணும். அதுக்கு தான் இப்படிலாம் பிள்ளைங்க பேசுவாங்க. சொல்லிட்டேல விடு, விடுன்னா நானே விட்டுட்டேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரியுது? நீ சொன்னதை நானே. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? மிராக்கிள் கிடச்சிச்சு, விட்டுருப்பா, அடுத்த மீட்டிங் போனால் போகுது. சண்டே போயிட்டேன், அதுக்கு அடுத்த சண்டே போனால் போகுது. ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். இப்போ நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தம் போது சீஷர்களும் போகலை பாருங்க. நானாக இருந்தால் எந்திரிச்சு போயிடுவேன். அப்பா இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிச்சுப்பா, மாஸ் முடிஞ்சிச்சு, 1.5 மணி நேரம் ட்ரூத் முடிஞ்சிச்சு, வெளியில் போனால் நம்ம வேலையை பார்க்கணும்ல, சொல்ல மாட்டீங்கல்ல? அதனால தான் 9 மணி வரைக்கும் நான் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா போன வாரம் இருந்தீங்களாமா, அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இனிமேல் நானும் 9க்கு முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போது சுத்தம் வந்துச்சுன்னா விட்டுறலாம்ல. திருப்பி என்னையா பேசிகிட்டு இருக்கிறீரு? பேசிக்கிட்டே வரவர் தான் சொல்கிறார் ஒவ்வொரு ஆழத்தையும். உன் ஜபம் மாறும், நீ கனி கொடுக்குற விதமே ஜபத்தினாலேயே மாறும். இன்னும் சொல்லப்போனால் உன் ஜபத்துக்கு பதில் வருவதே கனியால் வரும். பிறகு சொல்லுகிறான், நீ என் சிநேகிதன், ஊழியக்காரன் அல்ல. என்னென்றாலும் பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்வளவு இன்டிமசிக்குள்ளே போய்கொண்டே இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அடே அப்பா, சுத்திகரிப்பை தாண்டி எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ எத்தனை பேருக்கு புரிகிறது? வெறும் சுத்தமாக்கப்பட்டேன்ற ஃபீலிங்கில் போகாமல் அந்த சுத்திகரிப்பின் ஆழங்கள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி பார்த்தீங்களா, ஜபத்திலேயே டெப்ஸ் மாறுது. எல்லார போல ஏதோ ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்க நான் வரவில்லை, என்னோடு இருப்பதே உன் ஜபமாக மாற வந்திருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக நீ ஒரு ஜபமாய் வைத்து என்னோடு பேச, ஏதோ சுயநல ஜபத்தை செய்ய, உன் வாழ்க்கைக்காக குடும்பத்துக்காக மாத்திரம் நீ வர நான் உன்னை அழைக்கவில்லை. நீ என்னோடு இணைந்திருப்பதே, என்னோடு கூட இருப்பதே, என்னோடு ஒட்டி இருப்பதே, எனக்காக இருப்பதே, என் சிநேகிதத்தை பெருமை பாராட்டுவதே, என்னுடைய தோழமைக்குள் நிலைத்திருப்பதே. ஹல்லேலூயா. எத்தனை ஆழங்கள்! நீ பேசுறத கூட ஒரு ஜபமாய் நான் எடுக்கவில்லை, என்னோடு பேசுகிற ஒரு சிநேகிதியின் சத்தமாக எடுக்கிறேன். அப்படி ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அப்போ சுத்திகரிப்பில் எவ்வளவு ஆழங்கள்! நல்ல கவனிங்க. நீ கிட்ட வா, அப்பதான் உருப்பிடுவேன்ற வார்த்தை பழைய ஏற்பாடு. இன்னைக்கு நான் உன் கிட்ட வர எனக்கு இடம் கொடு, நீ என்னை போலவே மாறுவா என்பது புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். ஆமென். உருப்படுன்னு சொன்னா பயத்துக்குரிய வார்த்தையா இருக்கு. ஆனால் உருமாற்றுகிறவர் என்னிடத்தில் வா போதும் என்று சொல்லி அழைப்பாரே, அவரால் அது செய்ய முடியும் என்று சொல்லி காட்டுகிறது மாத்திரமல்ல, செய்தும் காட்டுகிறார். ஏனென்றால் ஆரம்பமே சீஷர்களுக்கு புரிந்த விஷயம், கேட்கும் போதே மாறுகிறேன் ஐயா. எத்தனை பேருக்கு அது அந்த அனுபவம் உண்டு? சபைக்கு அது உண்டு, எல்லா பிள்ளைகளுக்கு அது உண்டு. ஆனால் ஆழங்கள் மாறுவதனாலே இடமும் மாறுகிறது. பாருங்க, எல்லாரும் வேதபாட வகுப்புக்கு வர முடிந்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாவிட்டாலும் சிலரால் முடியும், சிலரால் முடியாவிட்டாலும் பலரால் முடியும். ஆனாலும் முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆழங்களில் வருகிற வித்தியாசங்கள். கொஞ்சம் அனுபவிக்கும் போதே இவ்வளவு எனக்கு தெரியுது என்றா இன்னும் ஏன் நான் உள்ள போகக்கூடாது? ஏமேன். எத்தனை பேருக்கு இது யதார்த்தமான ஒரு தியரி? இட்ஸ் a very practical theory. கொஞ்சம் அனுபவிச்சாலே இவ்வளோ ஃபீல் ஆகுது. ஆண்டவர் இன்னும் ஆழத்துக்குள்ளே போனால் எவ்வளோ காரியங்களை நான் அறிய முடியும். ஏமே அதனால தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே போகிறார். ஏனென்றா this is just the beginning. நீ சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஃபீலிங் உனக்கு வந்திருக்குன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், இட்ஸ் மோர் தென் அ ஃபீலிங். ஏன்னா ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் உள்ளிருந்து வர சேஞ்சஸ் ஆண்டவர் பேசும்போதே நிறைய எண்ணங்கள் இருக்கிற நாட்ஸ்லாம் அப்படியே செதறும். கவலை என்ற நுகம் செதறும், தேவையற்ற பாரங்கள் என்ற நுகங்கள் சிதறும். ஐயோ, நோக்கங்களே மாற்றி அமைக்கப்படும். நீங்க ஜெபிக்க எதையோ நினைச்சு அழுது கொண்டு வருவீங்க ஆலயத்திற்கு, கர்த்தர் ஜெபத்தின் முகாந்திரத்தையே மாற்றி விடுவா. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஐயோ, இதற்காக இனிமேல் நான் அழக்கூடாது ஆண்டவரேன்னு வெளியில போவீங்க. ஏன்னா எனக்காக இவ்வளோ காரியத்தை நினைத்து செய்கிறவர் இதை பார்த்துக்கொள்ள மாட்டீரா? ஆமே. அப்ப தேவையெல்லாம் நீரே பாட்டு பாடினார் அல்லவா? தேவையெல்லாம் அது தெரிந்து விட்டால் மற்ற தேவைகளுக்கு எதற்கு பயம்? ஆமென் என்று சொல்லி வேண்டியவர் கூட இருந்தாலே வேண்டிய காரியங்கள் நடக்கும். நம்ம 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 என்ன செய்கிறோம்? செடியை விட்டு விட்டு கொடிகளாகிய நாம் அலைந்து திரிகிறோம். கொடிகள் காய்ந்துதான் போகும். எவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தேத்திக்கிட்டாலும் இணைய வேண்டிய இடத்துல இணையலன்னா ரெண்டுமே சருகுதான். அப்ப ரெண்டுமே சறுக்கும் தான். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆங்கிலத்தில் போதவர் சொன்னார் அல்லவா, எகிப்தியருடைய சகாயம் வீண். ஏனி போற இடமே ஒரு நாணல் மாதிரி.
அது நிற்குதுன்னு போய் சாஞ்சினா இடுப்பு தான் முறியும். நானா சொல்லலை, பைபிள் இருக்கு. அப்போது நிற்கிறதெல்லாம் உங்களை தாங்காது. அதுதான் அர்த்தம். ஓ இதான அர்த்தம் சிஸ்டர். நிற்கிறது எல்லாம் அவங்க நிற்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் சாஞ்சிங்கன்னா அவங்களும் சாஞ்சிடுவாங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நான் உன்னை பார்த்துக்கிறேன் வானுவாங்க, அவங்களே போயிடுவாங்க. இதெல்லாம் உதவாது. அப்போ கர்த்தர் சொன்னா நம்ம ஒருவர் அவரோடு இணைந்தாதான் அர்த்தமே. இப்போ அங்கே ஆரம்பிச்சர் விடலை. எங்கே கொண்டு இருக்கிறா பாருங்கள். இத்தனையும் பேசினவ அன்பானது கற்பிக்கப்பட்டாக வேண்டும். இப்போது இவ்வளவு சொன்னவ கடைசி ஒரு வார்த்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஏமே அப்போ ஏன் இந்த டெப்த் ஆஃப் டீச்சிங் இன்னும் போய்கொண்டு இருக்குன்னா, நீ ஒருவர் நேசிக்கணும்பா. ஏமேன்னு சொல்லுங்க. ஐயோ அப்படியா சங்கதி? நான் எனக்கு மட்டும்தான்ல நினச்சேன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது உங்களை திரும்ப சொன்னாலும் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு அந்த ஆளை பார்க்காம இருந்தாலே நல்லது, நான் உண்டு ஆண்டர் உண்டுன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை என்ன கவனிங்க. இப்போது இது எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் அப்படின்ற ஸ்டேஜில் உங்களுக்கு புரிகிறதா? அந்த நிலைமையில் ஆரம்பித்து இணைப்பை பேசி அதனால் வருகிற கனியை பேசி நான் இல்லாமல் நீ இல்லை என்ற வார்த்தையும் வந்து, ஓ இது காதலின் வார்த்தையாக தெரிகிறதே, ஓ நான் எங்கோ கவிதையில் எழுதின வார்த்தை அல்லவா, அதைத்தான் இப்படி எழுதியிருக்கிறா, மாற்றி எழுதியிருக்கிறா. நான் இல்லாமல் நீ இல்லை என்று சொல்லி நீ கனி கொடுக்கத்தக்கதாக உன் ஜபத்திற்கும் பதில் வரத்தக்கதாக நான் உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லி எல்லா ஆழங்களையும் உனக்கு பேசுகிறேன், ஏனென்றால் நீ என் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி, இப்பொழுது அவர் சொல்லுகிறான் நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி, உன் கனி நிலைத்திருக்கத்தக்கதாக நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்றும் சொல்லி விட்டுருக்கலாம்ல. இது வரைக்கும் நல்லா தானே இருக்கு. எவ்வளோ பெரிய ஆழத்தில் எவ்வளோ பெரிய வெளிப்பாட்டில் எனக்கென்றே கிடைக்கிற ஸ்லாக்கியம் என்று சொல்லும்பொழுது இத்தனையும் உனக்கு போதிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒருத்தர் நேசிக்கணும். இது பாருங்க, ஆமீன் வர்றதுக்கு சில பேர் பெருமூச்சா. அதுதானே எவ்வளோ பெரிய பாரமான விஷயம். அப்போ நல்லா கவனிங்களே, இவ்வளோ டெப்த்தில் ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லை, நீ நன்றா கவனிங்களே, அதுதான் ஆழம். நீங்களும் நானும் அப்படியே அவரோட ட்ராவல் பண்ணும்போது, அந்த ட்ராவல் என்னும்போது உங்களுக்கு இணைப்பு வந்து கொண்டு இருக்கும் என்று நம்பிக்கொண்டு சொல்லுகிறேன். எங்கே வருகிறது? யாராவது ஒருவர் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். அவரோடு கூட ட்ராவல் பண்ணும்போது, நான் எல்லா ட்ராவல்லையும் அவரோட தான் சிஸ்டர் இருக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ட்ராவலில் சில பேர் அதிகமாக ஜெயிப்பாங்க, ஏன்னா செத்துறக்கூடாது, அதுக்கு தான். இதுலேயும் சில பேருக்கு ஆழங்கள் ஜாஸ்தி. ரொம்ப ஜெபிக்க வராதவங்களுக்கெல்லாம் அந்த காரில் இருக்கும்போது ஜெபம் இருக்கும். ஏன்னா எங்கேயாவது இடித்து செத்து போயிட்டா பாதி வழி, எவ்வளோ அனுபவிக்க வேண்டியிருக்கு வாழ்க்கை. அப்போ அவரோடு கூட ட்ராவல் பண்ணும்போது யாருக்காவது இணைப்பு வந்திருக்கிறதா? வரவில்லை அல்லவா? எசேக்கியேல் என்று சொன்னால் வந்து விடுமா? அதுவும் வரவில்லை என்ற கர்த்தாவே. சொல்லுங்கள். அவரோடு கூட ட்ராவல், ஆழம், எசேக்கியேல், அவ்வளோதான். இன்னும் புரியவில்லை உங்களுக்கு? ஆழத்திலே நதியிலே 1000 முழ அளவு, அதுதான் ட்ராவல். அப்பா ஏன் எந்த ட்ராவலை நான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே சில பேர் ஊர் தாண்டியே போயிருப்பீங்க. திரும்பி வாருங்களே இயேசுவின் நாமத்தை. நான்டா கவனிங்க. இப்போ அவரோட கூட ட்ராவல் அப்படின்னா நான் பேசி கொண்டிருப்பதே டெப்ஸ். உங்களுக்கு புரிகிறதா? ஆழங்கள். ஏதோ ஒரு ஸ்டேஜில் தூரத்துல இருந்து பார்த்தேன், நல்லா இருக்கு இருந்துச்சா? நல்லா இருக்கு, என்னமா இருக்கு. சர்ச்சுக்கு வந்தால் சில பேர் அப்படின்னு பார்ப்பேன், ஆடா. சில பேருக்கு ஆனால் சர்ச்சு அழகாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லாம் இருக்கணும், பார்க்குற மாதிரி இருக்கணும், கலராக இருக்கணும். அப்படியே வெள்ளையாக இருந்தால் உங்களுக்கு தாங்காது சில நேரம். இதென்ன அப்படியே ஓஞ்சி போயிருக்குது. ஆனால் சில பேருக்கு ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி சபைகளை அலங்கரிப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்தவுடனே சில இதெல்லாம் பார்த்தா தான் ஆண்டவர் இருக்கிற மாதிரி தெரியும். அது தவறு இல்லை. ஆனால் தூரத்தின் அனுபவம் அதெல்லாம். இந்த தூரத்துலேருந்து ஆற்றை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம். செல்வம், ஐயோ அங்கே இருக்குது ஆறு பாரு, என்ன அழகாக ஓடுது. நிறைய பேருக்கு அதுலேயே பெரிய சந்தோஷம். சாவர வரைக்கும் ஓடுற ஆற்றை பார்த்துக்கிட்டே நான் ஒரு மூலையில் போய் இருந்துக்கிறேன்ப்பா. பரலோகத்தில் ஒரு மூளை கிடைச்சா போதாது, பரலோகம் தானே அது. எவ்வளோ பெரிய வெளிச்சம் இல்லவா? எங்கே போய் உட்காந்தாலும் ஒரு மூலையில் உட்காந்தாலும் அது பரலோகம் தானேப்பா. ஏதோ ஒரு அளவுக்கு போகிறேன் வரேன், ஊழியம் ஏதோ சொல்கிறாங்க கேட்டேன், ஏதோ பண்ணுறாங்க பார்த்தேன் போனேன் அப்படின்ற நிலைமையில பார்க்குற அனுபவம் அதெல்லாம். ஆனால் சில பேருக்கு ஒரே ஆசை, தூரத்தில் பார்க்கும்போதே இந்த சிலிர்ப்பு, இந்த 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 இழுப்பு, இந்த ஒரு குளுமை, இந்த இந்த ஒரு அருமையான ஒரு அனுபவம் தென்படுகிறது என்றா கொஞ்சம் போய் காலை வச்சு பார்ப்போம். இப்போ சில பேர் அங்கேயே போயிட்டீங்க.
சே என்ன சலசலுக்கு நதி அங்கே போய் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கு, கிட்ட வந்து காலை வை கூப்பிட்றோமா, ஏன்னா நம்ம வச்சுட்டோமா. இப்போ எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ நீங்கள் வைக்காத இடத்துல காலை வைக்காமல் இருந்தீங்கன்னா இன்னொரு ஆளை கூப்பிடவே முடியாது. இப்போ நிறைய பேருக்கு அதுதான், என்ன வேத பாடக வகுப்பு, வேதம் என் கூட தான் இருக்குது, பாடத்தை நான் படிக்கத்தான் செய்கிறேன், இது வகுப்புக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா? நான் கவனிங்க, சில டெப்ஸ் சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. நீங்கள் வந்து பாருங்கன்னா, அப்படி வந்து பார்த்தவர்களுக்கு தான் அது என்னன்னு புரியும். இப்போ வந்து பார்க்காமலேயே தூரத்திலே நின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பிடிச்சி இழுத்து கொண்டா வர முடியும், ஓடியே போய் விடுவார். எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த நதியை கண்டாலே பயம் எடுக்கிற ஆள் தூரத்திலே தான் நிற்கும். சிலர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக பயப்படுறாங்களா, இது எனக்கு தாங்கவே முடியாது. ஏயா, அனுபவிக்கிறவங்களை பார்த்தாவது இது என்னன்னு எனக்கு ஒரு ஆசை வர வேண்டாம்? செத்தா போயிட்டாங்க, கொஞ்சம் அப்படி சொல்லுங்களேன். அந்த நதியில் போனவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் கர்த்தரோட நதியில் போடுறவங்கலாம் ஸ்விம்மிங் டெப்ஸில் சூப்பராக போயிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும்ல, அப்படி சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளு அனுபவிக்கணும். அப்போ அவங்க சொல்லுங்க, நான் அனுபவிச்சா தான் சொல்லியிருப்பேன், நீ ஏமா அவசரம்? அப்படியே அந்த அனுபவிக்கட்டும். இப்போ தூரத்திலே இருக்கிறது ஒரு அனுபவம், காலை வச்ச உடனே ஒரு அனுபவம். உடனே கூப்பிட்டு எல்லாம் கூப்பாடு போட்டு காலை வை காலை வச்சு பாரு, வித்தியாசமான அனுபவம். அதோட விட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம்மா, நல்லா இருக்கும், இதுவே இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவே இவ்வளோ நல்லா இருக்குண்ணா, இன்னும் உள்ளே போனால் நல்லா இருக்காது? அப்போ கணுக்கால் அளவு தாண்டி அந்த அனுபவத்துக்கு போனோடனே அடுத்த ஆளுக்கு அப்படியே, ஐயோ வேஸ்ட்டு இங்கே வந்து பாரு. தெரியுதா தெரியலையா சபையில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு? ஏன் நீ அங்கேயே நின்றுட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. எத்தனை பேர் அப்படியே காலெல்லாம் அப்படியே இருக்கணும், அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? நான் கொஞ்சம் வெளிச்சமாக பேசணும்னா வெளிப்படையாக பேசித்தான் ஆகணும். பாடையில் போகும்போது காலை நீட்டித்தானே போகிறோம். அன்னைக்கு நான் நிற்பேன், நான் போனீங்க, அதான் போனீங்களா? இல்லை போவீங்க. என்னைக்காவது நிற்க வச்சு கூட்டு போனாங்களா பாருங்க, பணத்தை படுத்துத்தான் ஆகணும். நீ எவ்வளோ நின்ன ஆளானாலும் படுத்துத்தான் ஆகணும். கட்டி விடுவோம்ல நம்ம. அப்போ ஒரு காரியத்தை அனுபவிக்கணும்னா என்னத்துக்கு ஈகோ கௌரவம் எல்லாம்? ஆண்டவர் ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு தானே பேசிக்கொண்டே இருக்கிற. அவர் அதோட விட்டுருக்கலாம்ல, சுத்தமாயிட்டப்பா, என் கடமை முடிந்தது, உன் கடமை முடிந்தது, ஓடிவிடும். அதெல்லாம் ஆராதனை முறைமைகள். ஆண்டவர் பேசினால் ஆண்டவர் பேசுகிறார், ஆராதனை பேசவில்லை. ஹல்லேலூயா. ஆராதனை முறைமை பேசவில்லை, ஆண்டவர் பேசுகிறார். அப்படின்னா அவர் கூடவே இருக்கிறதின் ஆழங்கள். இந்த முழங்கால் அனுபவம் போனோடனே அப்படியே அசையும் உடம்பு. ஆமே. அப்போ தூரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு க்ளூவும் இல்லை. என்னத்தை இவ்வளோ குய்யமையான்னு சத்தம் போடுறாங்க, அது பான்னு அமைதியாக இருக்க வேண்டியதானே. நீங்கள் ஆற்றுல போய் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலே கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு ஆமான்னு நதியில் போய் இந்த மாதிரி நின்னவங்க எனக்கு தெரியாது, அது நதியாக இருக்க முடியாது. வேணா நினப்பில் இருக்கலாம், அப்படியே நதியில் இருக்கிற மாதிரி, அது வேற இடம், அது வேற இடம். புரியுதுங்களோ? அப்போ நதிக்குள்ளே போனால் சும்மா இருக்க முடியாது. அவங்க சத்தம் போடத்தான் செய்வாங்க, அவங்க கையை காலை ஆட்டத்தான் செய்வாங்க, அவங்க அசையத்தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நதியின் வேலை அது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். முழங்கால போன ஆள் கரையில் நிற்கிற ஆளை பார்த்து இறங்குயா, முதல்ல காலை வச்சு முதல்ல பாரு. மிஸ் பண்ணிடாத ஆப்பர்ச்சுனிட்டியை, திருப்பி வர முடியாது. ஏன்னா இந்த ஊரில் நம்ம அதை சொல்லி ஆகணும். ஒரு ஆற்றை பார்த்தாச்சுன்னா அனுபவிச்சுட்டு தான் வரணும் வெளியில். ஏன்னா நமக்கு கிடைக்காது இந்த அனுபவம் அடிக்கடி. அப்போது முழங்கல்ல போன ஆள் அசைந்து கொண்டே இருக்கும்போது, ஐயோ இதுவே எப்படின்னா இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம், போயிட்டா என்ன ஆகும், இழுத்துட்டு போயிட போகுது, பார்த்து. அப்போ கூட இருக்கிற ஆள்லாம் சொல்லும், போயிடாதே, அதான் போயிடாதேன்னு அர்த்தம், அது அந்த அர்த்தம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது யாரும் உங்களை தடுக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இங்கே நான் பத்திமையை பற்றி பேச வேண்டும், எனக்கு நினைவுபடுத்துங்க. அந்த ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது தடுக்கிற வேலையை பார்ப்பேன். எத்தனை பேர் அதை பார்த்துருக்காங்க உங்கள் வீட்டில்? போயிடாதே, அடிச்சுட்டு போயிட போகுது, போயிடாதே, செத்து போயிட, அதை முதல்ல சொல்லுவாங்க, செத்து போயிட போகிறேன். ஏன்னா அப்படி சொன்னால் தான் பயமுறுத்துற மாதிரி அர்த்தம். ஆண்டவருக்குள்ளே போய் யாரும் சாவதில்லை, பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் முழுமையான ஜீவனை பெற்றுக்கொள்ள இதெல்லாம் அனுபவிச்சால் தானே தெரியும். ஹல்லேலூயா. அப்போது ஆழத்துக்குள்ளே போகும்போது இடுப்பு, இப்போ எல்லாரும் இடுப்பளவு நிற்கிறீங்களா தண்ணியில்? இதெல்லாம் வரும். இப்போ எப்படி நிற்கிறீங்க? என்ன நினைவு உங்களுக்கே யோசனையில் கற்பனையில் அப்படியே மிதந்து கொண்டு இருங்கள். எப்படி இருக்கும்? அடியாப்பா, என்ன ஒரு உணர்வு ஐயா. காலெல்லாம் வச்சு பார்ப்பீங்க, தரை இருக்குது.
ஆனாலும் அனுபவம் நல்லா இருக்குது, அதுவும் இருக்குது. எத்தனை பேருக்கு அது புரியும்? இதுவும் நல்லா இருக்குது. அப்போ ஒரு ஆள் பார்க்க நான் இன்னும் போகிறேனே, அதான் மீன் பிடிக்க போகிறேன்ற அர்த்தம் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆண்டவரை பிடிக்க போகிறேன். ஏன்னா அவர் இந்த ஆண்டவர் சும்மா இருக்கிறதில்ல பாருங்கள். எசேக்கியேல் ஏற்கனவே புது அனுபவத்தில் இருக்கிறாரு. அவர் சபைக்கு இது தெரியாது, அவர் சமுதாயத்துக்கும் இது தெரியாது. எசேக்கியேலுக்கு மட்டும்தான் முதல் அனுபவம், வேதத்தில் வந்திருக்கிற அனுபவம், ஆழத்தின் அனுபவம். 1000 முழம் ஸ்தாதி என்றெல்லாம் சொல்லி கொண்டு போகிறவர் இடுப்பையும் தாண்டும் போது, ஆண்டவரை இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் தான், ஆனால் இதுக்கு மேலே போனீங்கன்னா ஐயா என்னையா ஆகிறது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அளந்து உன்னை கூப்பிட போகிறேன், வர்றதுக்கு தயாராக இருக்கியா? ஏமேன் ஏமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 1000 முழம் அளக்கும் பொழுது அவர் முன்னாடி போயிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேன். அப்போ நான் போன இடத்துக்கு தான் உன்னை கூப்பிடுறேன், நீ தனியாக இருக்க மாட்டேன். கரங்களை தட்டி நீ தனியாக இருக்க மாட்டேன். ஏமே, நான் போன பிறகு தான் கூப்பிடுறேன், நீ தனியாலாம் வர வேண்டாம். நீ தனியாக ட்ரை பண்ணலாம் சொல்லலை. இயேசு சொன்னார்னா நீ ட்ரை பண்ணுன்ற வேலையே கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய காரியங்கள். அப்படின்னா என்னை வச்சே செய்வான். ஏமே, நான் செய்ததை மட்டும் இல்லை, என்னை வைத்தே நான் செய்யாத காரியங்களை கூட செய்து காட்டும். என்னை விட பெரிய காரியங்கள். எந்த லீடர் இந்த வார்த்தையை பேச முடியும்? அப்படின்னா அவர் போகாத ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிடவில்லை, என்னை கூப்பிடவில்லை. நான் போன இடத்துக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உன்னையே மூழ்கடிக்கிற இடமா இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன். அதுதாங்க ஸ்விம்மிங் டெப்ஸ். ஹல்லேலூயா. இந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவம். அப்படித்தான் கற்பனைகளும். எவ்வளவுக்கு எவ்வளோ கிட்ட போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாரத்தை இழக்கிறோம். Are you able to follow the depth? நான் கண்ட்ரோலை இழக்கும் போது எல்லாம் போய்டும் நினைக்கிறது உலகம். நான் உலகத்தை இணைக்கினேங்க. நான் கண்ட்ரோலை எடுத்துட்டேன்னா எல்லாம் போய்டும்னு சொல்றது உலகம். ஆனால் உன் கண்ட்ரோலை இழக்கும் பொழுது தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறாய் என்று சொல்வது இயேசுவின் உலகம். பயங்கரமானது. That's why we have to lose control in the presence of God. When you come to church, come with open heart. எதை பெற்றுக்கொள்ளலான்னு வாங்க. ஏன்னா இப்படி ஆவதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு நின்னா you miss out on the experience. What a waste. ஒரு உள்ள போன ஆள் கூப்பிடுறாங்கன்னும் போது கரைக்கு வந்து நின்றுட்டு நான் மிஸ் பண்றேன்னு சொன்ன what a waste. If that person can experience the depth, how much more I can experience. அப்போ அவங்களுக்கு கொடுக்கிற தேவன் எனக்கு கொடுக்க மாட்டாரா? அதுக்கு தாங்க எசேக்கியேலை நடத்தினார். You must experience yourself. நீ இதுவரைக்கும் பார்க்காததை பார்க்கணும்னா எசேக்கியாவே நீ உள்ள வந்து வெளியில வந்தாதான் பார்க்க முடியும். கரையில் இருந்த வரைக்கும் அவனுக்கு கரையோர மரங்களுடைய அந்த விருட்சங்களுடைய மகிமை தெரியல. ஆனா அந்த ஸ்விம்மிங் டெப்ஸ்ல போயிட்டு வெளியே வரான். அவரை என்ன செய்கிறார் தேவன்? அந்த கரையருகே நடக்க வைக்கும் போது தான் 2 கரையோரங்களிலும் இருந்த அந்த விருட்சங்களை அவன் பார்த்தானா. அது வரைக்கும் அவன் பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ டெப்ஸ்குள்ள போகலன்னா ஒரு ஆளுக்கும் பார்க்க வேண்டிய விதமா பார்க்க பார்வை வராது. He knows about it. நீ ஒருத்தரை நேசிக்கணும் அப்படின்னாலே அதை நான் உனக்கு கொடுத்தாதான் நீ செய்ய முடியும். ஸோ ஏதோ ஒன்று நான் போதிக்கிறேன்னு சொல்ற வார்த்தையில you must understand this is about life's changing experience, not just a talk. ஏதோ பேசிட்டு நல்லா இருக்குன்னு போற டிஸ்கோர்ஸ் இல்லை. I'm changing you. நான் பேசும்போதே உன்னை மாத்துறேன். நீயா இருக்க முடியாது. நீ என் கூட இருந்துட்டு நீயா இருக்க முடியாது. ஆமென் என்று சொல்லிப்பாரு. இது வேற யார் கூட இருந்தால் கூடவே அவங்க நம்மளை மாத்துறாங்கன்னு உலகத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை மாத்துறாங்க. நம்ம மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க நம்ம கூட இருந்தால் நம்மளே மாற்றி விடுங்கிறாங்க கொஞ்ச நேரத்தில். அவங்க வியூஸு நம்ம வியூஸாக மாறிடும், அவங்க டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் ஆகிடும். கல்யாணத்துலேயும் நடக்கிறது தான். ஒருமனப்பட்ட தம்பதியின் வாழ்க்கையில் அப்படியே கிவ் அண்ட் டேக் இருந்து 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 ஆண்டவர் சொல்கிற ஒரே மாம்சன்ற அந்த தியரி வந்து விடுகிற அந்த காரணத்தினாலே இருவர் அல்ல, இனிமேல் ஒருவர். அப்போ தேவன் அப்படித்தான் சொல்லுகிறார், என்னோட நீ இருக்க 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 என்னுடைய காரியங்கள் உனக்குள் புக, உனக்குள் இறங்க, நான் உன்னோடு இருக்கிறதை நீ பழக, மற்றவர்களோடு பழகுவதிலும் நான் இருக்க ஆரம்பிப்பேன். அதுதான் அன்பு. எத்தனை பேருக்கு அது புரியும்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை போதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இவைகளை கற்பிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகும் பொழுது நான் இருப்பேன் அர்த்தம். அன்பு என்றால் ஆண்டவர். லவ் இஸ் நாட் அ தியரி, லவ் இஸ் அபவுட் அ பர்சன். காட் இஸ் லவ். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? லவ் இஸ் காட்ன்ற தியரிலாம் ரொம்ப ராங்கு. அதான் தப்பி கூட கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இந்த டயலாக்லாம் வரக்கூடாது. ஏன் இந்த டயலாக்கே ஒரு டைம் எடுக்கணுங்க.
இப்போ பர்திமேயோட டயலாக் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? நான் அடுத்த வாரம் தான் பேசுனேன், நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே சொன்ன அந்த வார்த்தையை நான் டச் பண்ணும். வேர்ஸ் 20. எத்தனை பேர் 20 வாசித்தது ஞாபகம் வருகிறது? அரை மணி நேரத்துக்கு முன்பாக வாசித்தோம். தண்ணீர் குடித்துக் கொள்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் எங்கே சொன்னார்? எங்கேயோ சொல்லி இருக்கிறார். நானே உங்களுடைய எஜமான் என்றார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்யவே. அப்போ நான் உனக்கு லீடரா இருந்து நானே சர்வெண்டா இருக்கேன்னா நீ எப்படி இருக்கணும்? இப்போ உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் அவர் சொல்லி காட்டுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது உண்டே, உனக்கு ஏற்கனவே நான் சொன்னது உண்டே. இன்னைக்கு ஒரு முக்கிய குறிப்பு, பயங்கரமான விஸ்டம் பிரின்சிபல். இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள அவர் வைக்கிற ஒரு கற்பனை, எஜமான் ஸ்தானத்தை யாரும் மாற்றக்கூடாது. Your boss can be your best friend. It doesn't mean your boss is lesser than you. கரங்களை உயர்த்தி ஆமாப்பா. Authority is an authority always. They can be your best friends. நல்லா பழகலாம், உங்களை நல்லா ட்ரீட் பண்ணலாம், உங்களை நேசிக்கலாம். அதுக்காக அத்தாரிட்டியை மாற்றக்கூடாது. And God says, I no longer call you as my servants, but as my friends. உன்னை நான் ஊழியக்காரனே சொல்ல மாட்டேன், என்னுடைய சிநேகிதன் தான் அழைக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் உன் எஜமானா இல்லாமல் போக முடியாது. ஆமே, நீங்கள் நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் பேசி வர்ற தீரியில் இருக்கிற ஒரு பிள்ளை கரெக்டாக செக்குலர் ஃபீல்டில் ஜெயிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தான் அந்த ஞானம் செயல்படும். உங்கள் பாஸ் உங்களை மரியாதையாக நடத்த அவங்க தலைமையில் ஏறி உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்கள இன்னும் நீங்கள் கனப்படுத்தணும்னு அர்த்தம். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யோசேப்பு பெற்ற தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்றைக்குமே யோசேப்புக்கு லீடர்ஷிப்பை மதிக்க தெரியும். என்னதான் தயவு பெற்ற வாழ்க்கை, கர்த்தர் கூட இருந்த வாழ்க்கைனாலும் அவன் ஒரு நாளும் மரியாதை குறைவாக அவனுடைய அதிகாரிகளை நடத்தவே இல்லை. போத்திபார் வச்சது தான் முடிவுனா கீழ்ப்படிந்து சிறைக்கு போனான், எதிர்த்து பேசவே இல்லை. எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்கள் வசனத்தை ஜெனசிஸ்ல வாசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட போத்திபார் மனைவி தான் தப்பு பண்ணா, நான் பண்ணல, என் சகோதரர்கள் தான் என்னை குடியில போட்டாங்க, எனக்கு துரோகம் செய்தாங்கன்னு சகோதரர்களை கூட சொல்லலை. போத்திபார் மனைவியை குற்றம் சொல்லலை. நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை, அவ்வளவுதான். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்குரிய தப்பை செய்யலை, அவ்வளவுதான் சொன்னனே தவிர மற்றவர்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்லவில்லை. He always honored his people. போத்திபார் மனைவி கூட அவனுக்கு லீடர் தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அதிகாரத்தை அவன் மரியாதை குறைவா நடத்தலை, ஆனால் அவனை ரொம்ப நேசிச்சாங்க, தயவு கொடுத்தாங்க, இன்னும் சொல்ல போனா ஈக்குவலாக நடத்தினாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர வேற எதையுமே கேட்கல. எவ்வளோ பெரிய ஈக்குவாலிட்டி! எத்தனை பேருக்கு புரியுது? அந்த சாப்பிட்ற விஷயத்தை ஒன்று தான் அவர் கேட்டுக்குவாராம். எனக்கு இன்னைக்கு என்ன ஃபுட்டு வேணுன்றது மட்டும்தான் போத்திபார் டிசைட் பண்ணார்னா எந்த அளவுக்கு ஈக்குவலாக நடத்தியிருக்கிறா உங்களுக்கு புரியுதா? ஆனால் தான் அவன் ஒய்ஃபுக்கிட்டே சொன்னான், இதை தவிர வேற ஒன்றை தவிர வேற எதையுமே அவர் என்னை விட்டு தள்ளி வைக்கல. இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி தப்பு செய்ய முடியும்? இந்த டயலாக்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுற விஷயம் அதுதான் நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு ஆங்கிள்லயே பார்க்கக்கூடாது சத்தியத்தை, அது ஒரு ஆங்கிள், எத்தனையோ ஆங்கிள்ஸ் அதில் பிரியுது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறா, நீங்க எஜமானை விட பெரியவங்க கிடையாது. You are always under me. I am your leader, I am your master, I am your Lord. But the point, when they persecute me because of the word that I carry, how much more they will persecute you as well. கவனிங்க, எனக்கு அவங்க மரியாதை கொடுத்தாங்கன்னா உனக்கு கொடுப்பாங்க, அவங்க எனக்கே கொடுக்கல உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இயேசுவை வச்சு தான் நீங்க உலக வாழ்க்கையை வாழணும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். இயேசுவை வச்சு தான் உலக வாழ்க்கை வாழணும். உலக வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இயேசுவுக்காக சபைக்கு வரக்கூடாது. ஐயோ, உங்களுக்கு திரும்ப நான் சொல்லி விடுகிறேன், எத்தனை பேருக்கு காதுகள்? உலகத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இயேசுவுக்காக சபைக்கு வரக்கூடாது. உங்களுக்கு ஆமென் சொல்ல முடியுதா? இதற்கு சத்தியம் இதெல்லாம் நீங்கள் சொன்னால்தான் அது உண்மையான வாழ்க்கைன்னா. நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது, நான் இயேசுவுக்காக சபைக்கு வரேன், ஊருக்காக நான் அங்கே போகிறேன், உலகத்துக்காக வேலைக்கு போகிறேன், அப்படிலாம் கிடையாது. இயேசு சொல்கிறார், அவங்க ஒன்றை நேசிக்கிறாங்க அப்படின்னா என்ன நேசிக்கிறாங்க. அவங்க என்ன நேசிக்கலைன்னா ஒன்றை நேசிக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றை பகைக்கிறாங்கன்னா முதல்ல என்ன பகைத்தாங்க, என்ன நேசிச்சாங்கன்னா ஒன்றை நேசிப்பாங்க. அது நமக்கு புரியுது. அப்போ இன்னொரு வேர்டை சொல்கிறா பாருங்க, என்ன வல்லமை. இப்போ இதெல்லாம் திஸ் இஸ் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். Verse 20, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள்.
அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார். ஆமென். இப்போ நல்லா கவனிங்களேன். there's a language that is there in our tongue. ஏதோ நான் பொதுவாக பேசுகிற விசுவாசி என்பது என் பேச்சிலே தெரியும். எப்போ தெரியுமா? வசனத்தில் வளரலனா. there's a language that is called divine language, biblical. வசனத்தின் அடிப்படையில் வருகிற பாஷை, மொழி என்ற ஒன்று ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டு. இப்போ பொதுவாகவே உங்கள் லாங்குவேஜ் இன்னும் பல வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தும் ஜெபம் பண்ணும்போது கூட பொதுவாக ஜெபிப்பாங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை காத்துக்கோங்க. வசனமே வராது, ஆனால் ஜெபிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களா செய்கிற ஜெபம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் வசனத்தில் வளர்றவங்களுடைய ஜெபம் பாருங்க மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தின் ஆழத்தில் போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வார்த்தை மாறும். எப்படி இந்த டெப்ஸை இப்போ மனதில் கொண்டு வாங்க. கரைக்கு வெளியே நின்ற போது ஒரு வார்த்தை, கால் வைத்த பொழுது சத்தங்கள் மாறுதா? டெப்ஸ் மாறும். ஸ்விம்மிங் டெப்ஸில் போகிறவங்களுக்கு சத்தமே போயிருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் காட். சில நேரம்லாம் வாயே திறக்க முடியாது டெப்ஸில். ஐயோ அது நல்லா ஆழங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்படின்னா ஆண்டவர் அங்கே தான் சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம். நீ வாயை மூடனாலே நல்லா இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும். இன்னொரு முக்கிய விஷயம், ஆராதனையில் எல்லா நேரம் கையகால ஆட்டுறது ஆராதனை இல்லை. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும்னு சொல்லுங்கள். சில நேரம் யூ ஹவ் லாஸ்ட் so much in the presence you can't even speak. Words fail to express things. There's no prayer petitions. There's no prayers. எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபம் கூட இருக்காது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவ்வளோதான், எல்லாம் அவுட்டுன்னு அர்த்தம். சத்தமெல்லாம் அவுட்டர் கோர்ஸில் தான். கையா முய்யா வெட்டுறது அதுவும் சேர்ந்து கத்தும். ரத்தம் செதறது, பலிபீடத்தின் பரிகாரம், பிராயச்சித்தம், மன்னிப்பின் சத்தம், பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாம் அங்கே தான். அதையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தால் கொஞ்சம் சத்தம் இருக்கும். அங்கே ஜெபம் ஏறெடுக்கப்படும். தூபம், மேசை, சமூகத்தின் அப்பம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மகாபரிசுத்த ஸ்தலம், அதெல்லாம் டெப்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? ஆழம். ஆழம் எல்லாமே எப்போவுமே அப்படி தான் பாருங்கள். இன்னும் உள்ளே போயிட்டால் சத்தமே போயிடும். ஏன்னா அங்கே மகிமை, அங்கே பிரசன்னம், அங்கே அவர்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அங்கே எல்லாமே அவராக மாறிவிடுகிறார். ஓ மை காட், இதுதான் ஆராதனை. இப்போ சில நேரம் ஆராதனையில் உங்களை மறந்து அப்படியே குவைட் ஆகிடுவீங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே சில நேரம் கண்ணீர் வரும், சில நேரம் சிரிப்போம், சில நேரம் எக்ஸ்ப்ரெஷன்ஸே இருக்காது, வார்த்தை வராது, ஜெபமே நடக்காது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். அதனால் எப்பவும் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்குறான்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்னும் அவுட்டர் கோர்ட்டில் உட்காந்துருக்கோன்னு அர்த்தம். சத்தத்தையே கேட்டால் தான் ஆண்டவர் இருக்கிறான்னு நினைக்காதீங்க. சத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக இருக்கிறார். இது சத்தியம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் லாங்குவேஜை மாற்றுகிற தேவன். நல்லா கவனிங்க. நான் பேசுகிறத நீ பேசுகிறேன்னு யாரையா சொல்ல முடியும்? அவங்க ஏன் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார். அப்படின்னா நான் பேசுகிறதே நீ பேசுகிற, நான் சொல்கிறதே நீ சொல்கிற. எவ்வளோ பெரிய சவால்! எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏதோ ஜென்ரலாக பேசாதீங்க. ஆண்டரை பற்றிலாம் கர்த்தர் நல்லவர்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நல்லவர்னா பொதுவான வார்த்தை. எனக்கு how far he is good in your life, how far, எந்த அளவுக்கு, என்ன ஆழத்துக்குயா அவர் நல்லவர், நான் பார்க்காத நல்லவர் அவர் அப்படின்னா அதுக்கு ஆழம் தெரியணும், நமக்கும் தெரியணும், சொல்ல தெரியணும். ஆண்டவர் நமக்கு போதிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கோம்? நல்லா கவனிங்க. ask for greater things. உங்களை பிரித்தெடுத்தவர் இவ்வளோ ஆழத்தையும் சொல்லி கொடுக்குற ஒரு சபையில் இருக்கீங்கன்னா நீங்களாம் சாதாரண மக்களே இல்லை என்பதினால் தான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி நான் பெற்றுக்கொள்கிற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சவாலாக சொல்கிறேன், உங்களை கொடுக்குற நிலைமைக்கு கர்த்தர் ஒரு நாள் நிறுத்துவார். so many years before என்னை நடத்தின ஆண்டவருக்குள்ளே என்னை ஊக்குவித்த சில சகோதரிகள்லாம், ஊழியத்தில் இருந்தவங்க அக்காக்கள்லாம் சொன்னப்போ, now you are in a position to receive from me. ஏன்னா எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். எப்போ போனாலும் ரிசீவிங் தான், எங்கே போனாலும் ரிசீவிங் தான், எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ சொன்னாங்க, டக்குன்னு ஒரு நாள் உன்னை கொடுக்குற நிலைமையில் கர்த்தர் நிறுத்துவார். ஏன்னா பெற்றுக்கொள்ளுகிற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் உண்டு.
எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஒரு மனுஷியை எடுத்து பயன்படுத்துங்க. நான் பெற்றுக்கொண்ட ஒன்று கூட வீணாக போகக்கூடாது. நல்லா கவனிங்க, நீங்கள் கேட்குறதுலாம் டெப்ஸ் இருக்குங்க. when you know the Bible you know how to pray. Amen. இல்லைன்னா பொதுவான ஜெபந்தான் பல வருஷம். என்னப்பா காப்பாற்றுங்கப்பா, என் ஃபேமிலியை காப்பாற்றுங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு ப்ரமோஷனில் நல்ல சம்பள உயர்வை கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, கார் கொடுங்க, இதெல்லாம் ஜெபம் இல்லைங்க. நல்லா கவனிங்க. we also pray for certain things but I am ashamed at times to mention certain needs before God. ஏன் தெரியுமா? இவ்வளோ டெப்ஸில் நமக்கு சொல்லி கொடுக்குறவர், அவ்வளோ பிரம்மாண்டமான பிரித்தெடுப்பை நமக்கு கொடுத்தவர், எவ்வளவுக்கு அதிகமாக உலக வாழ்க்கையில் நம் தேவைகளை சந்திக்க வல்லவர். அப்போது உலக தேவைக்காகவே ஜெபம் செய்யாமல் ஆண்டவருக்கு முன்பாக பெரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். அப்படின்னா அதற்குரிய இணைப்பே அவர் தான். கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் டெல் தி லார்ட் ஐ லவ் யூ. ஹோலி ஸ்பிரிட் ஐ லவ் யூ டாடி. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. நீ மாறாதவர் சுவாமி, நீ நிலைத்திருக்கிற தேவன். உடைய வார்த்தைகள் மாறாதது, நிலைத்திருக்கிற வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம் பிதாவே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை சுவாமி. வானத்திலே நித்தியமாய் நிலைத்திருக்க வைத்த அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நியமித்த வார்த்தைகள், ஓ வானங்கள் அதை பறைசாற்றும் என்று சொன்னீரே, வானங்கள் அதை பறைசாற்றுகிறது, உம்முடைய நீதியை அறிவிக்கிறது என்று எழுதியிருக்கிறது ஐயா. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உம்முடைய சபைக்கு நீர் கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விடாதபடிக்கு அதை நிறைவேற்றுகிற உம்முடைய அதிகாரம் இந்த ராத்திரி வேளையிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட தரையில் விடாதபடி அதை நிறைவேற்றுகிற உம்முடைய வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயமாகிய பலகையிலே இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற, உம்முடைய அதிகாரத்தை உணர்கிற, உம்முடைய நித்திய கிரியை உணர்கிற இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரை அதை எழுதி கொண்டிருக்கிறேன். நடமாடும் நிருபங்களாய் கர்த்தருடைய வாசனையை சுமக்கிற ஜாதியாய் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர் ஐயா. எங்களை மாற்றி இருக்கிறீர் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அந்த வாசனை உடைய பிள்ளைகளிலிருந்து புறப்படட்டும். ஏதோ பேச்சல்ல, கர்த்தருடைய பேச்சு. ஏதோ பேச்சல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஏதோ பேச்சல்ல, கர்த்தருடைய வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாய்களில் இருந்து புறப்படட்டும். இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை சுமந்த ஜனங்களாய் இயேசுவின் நாமத்திலே ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை கட்டவிழ்க்கிற மக்களாய் இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை சுமக்கிற ஜாதியாய் இயேசுவின் நாமத்திலே நான் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஒருவர் கூட தங்களுடைய அதிகாரத்தை மறந்து ஜீவிக்க பிசாசு அனுமதிக்க கூடாது. கரத்தை எட்டென்று உனக்கு கட்டளை. ஒரு பிள்ளையை கூட நீ மரண நித்திரை அடைய செய்ய முடியாது. ஒரு பிள்ளையை கூட நீ வந்து தடுக்க முடியாது. ஒரு பிள்ளையை கூட நீ அவமானப்படுத்த முடியாது. ஒரு பிள்ளையை கூட நீ குறுக பண்ண கூடாது. இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். கரத்தை எடு பிசாசு. எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், ஓ தேவ ஜனத்தை மட்டுப்படுத்துகிற ஆவிகள், தங்களுடைய ஸ்தானத்தையும் கனத்தையும் மறைக்க பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஒருமனப்பட்டு நாங்கள் கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். தேவ ஜனமே ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். ஓ தேவ ராஜ்யத்தின் ஜாதியாய் புத்திரர்களாய் புத்திரிகளாய் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா வலைகளும் சங்கிலிகளும் எல்லா நுகங்களும் முறிந்து போய் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே நம்முடைய ஜனத்தின் மேல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா தூசியும் விலகி கொண்டிருக்கிறது. எல்லா அசுத்தமும் விலகி கொண்டிருக்கிறது. எல்லா மன மயக்கங்கள் விலகி கொண்டிருக்கிறது. எல்லா மன கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே. இது தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இது தேவனாலே பிறந்த ஜனம், இது தேவனுக்குரிய ஜாதி, இது பரிசுத்த ஜாதி, இது ராஜரீக ஆசாரிய கூட்டம், இது தேவனுடைய துதியை சொல்லி வரும் கூட்டம், இது தேவனுடைய ஜனம். பெற்றுக்கொள் தேவனுடைய ஜனமே. ஓ அந்த அதிகாரத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஒரு பிள்ளை கூட சிறையிருப்பில் இருக்க கூடாதையா. ஒரு பிள்ளை கூட சிறையிருப்பில் இருக்க கூடாது. ஓ அவர்கள் மதிமயங்கி அவர்கள் மன அழுத்தத்தினாலே வேதனையினாலே முடங்கினது போதும். தேவ ஜனத்தை போக விடு என்று உனக்கு கட்டளை. ஓ யூடியூப்லையும் இன்டர்நெட்லையும் என்னை பார்க்கிற ஜாதிகள் உண்டு, ஜனங்கள் உண்டு, தேசத்தார்கள் உண்டு. நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் வல்லமையை நான் பேசுகிறேன் பிதா.
ஒரு பிள்ளை கூட உலகத்தாலே இல்லை, உலகத்தாலே வாழ்வடையல, உலகத்தாலே நிலை நிற்கல. தேவன் அழைத்தவர், தேவன் வேறு பிரித்தவர், தேவன் படி அளக்கிறவர், தேவன் போஷிக்கிறவர், தேவன் நிலை நிறுத்துகிறவர். ஓ, நீ ஸ்திரப்படுத்தின ஜனத்தை பிசாசு அசைக்க முடியாது, பிசாசு கீழ்ப்படுத்த முடியாது, பிசாசு சிறுமைப்படுத்த முடியாது. ஓ, உலகம் எங்களை வாழ வைக்கவில்லை சுவாமி, நாங்கள் இந்த உலகத்திலே தேவனால் வாழ்கிறோம், தேவனால் போஷிக்கப்பட்டிருக்கு, தேவனால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓ, இயேசுவின் நாமத்தில் இந்த சந்ததிகளை நான் ஆசீர்வதிக்க. அப்பா, வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாக கடவுள். எங்கெல்லாம் இருள் இருக்கிற அத்தனை இடத்திலும் வெளிச்சம் உண்டாக கடவுள். அப்பாவுடைய நாமத்திலே பிரகடனப்படுத்துகிறது எதுவோ அது அப்படியே நிலைவரப்படும். நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறது எதுவோ அது அப்படியே நிலைவரப்படும். ஓ, இருளுக்குரிய எந்த காரியமும் தேவ பிள்ளைகளோடு ஒட்டி இருக்க கூடாதையா. அது சரீரத்திலோ, ஆவியிலோ, ஆத்துமாவிலோ, எண்ணத்திலோ, உணர்விலோ, எந்த பகுதியோ, குடும்பத்திலோ, பிள்ளைகள் வாழ்க்கையிலோ, கணவன் மனைவி உறவிலேயோ, எங்கே ஆனாலும் இயேசுவின் நாமத்திலே இப்போதே உம்முடைய வெளிச்சத்தை நான் பேசி, ஓ, ஆரோக்கியத்தை பேசி ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். அப்பா, இங்கே வந்த ஒருவர் கூட வியாதியோட பலவீனத்தோடு திரும்பி செல்லக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே விடுதலைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. அப்பா, சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கீங்க, தனியாக முடிஞ்ச என்ன பார்க்க வர வேண்டாம், கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை உயர்த்துங்க. இஃப் யூ நீட் அ ஹீலிங் இன் யுவர் ஃபிசிக்கல் பாடி, ஐ எம் டாக்கிங் அபௌட் தி ஃபிசிக்கல் பாடி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, விசுவாசம் அதைத்தான் செய்யும். தனியாக வந்து ஜெபிச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நினைப்பெல்லாம் மாற கர்த்தருடைய கரம் உங்களை இருக்கிற இடத்துல தொட போகிறேன். ஏனென்ற ஆண்டவர் உங்களை தொடுகிறவர், பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, நசரேயனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களையும் எங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிப்பா. ரோமர் 8:11 படி இப்போதே உயிர்ப்பியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே. எங்கெல்லாம் வியாதி, எங்கெல்லாம் பலவீனம், போ, இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்படிந்து விலகு, ஜனத்தை போகவிடு. பரிசுத்த ஆவியானவரை நீ உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இயேசு பேசினாரோ, உபதேசித்தாரோ, பிரசங்கித்தாரோ அத்தனை இடங்களிலும் வியாதிகளை விரட்டினார், பிசாசுகளை விரட்டினாரப்பா. இன்னைக்கு நீங்க பேசின இடத்துல வியாதி இருக்கக்கூடாது, பிசாசு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கட்டுகளுக்கு இடமில்லை, நான் கட்டவிழ்த்திருக்கிறேன். இப்பொழுது அந்த வியாதிகள் எல்லாம், பலவீனங்கள் எல்லாம், எல்லாம் வேதனைகளும் விலகினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதா. சொல்லுங்க, நன்றி இயேசுப்பா, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். செக் யுவர் பாடிஸ் ரைட் நவ. நீங்க சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சுகம் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் உணர்த்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, நன்றி செலுத்தி கொண்டே பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க இனிமேல் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னதுதான். விடுதலைக்காக ஸ்தோத்திரம்பா, சுகத்துக்காக ஸ்தோத்திரம்பா, என்னை கட்டவிழ்த்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசினேன். அப்படியே யூடியூப்ல, இன்டர்நெட்ல யார் சுகத்துக்காக ஜெபித்தார்களோ இயேசுவின் நாமத்தில் அவளை நான் கட்டவிழ்க்கிறேன் பிதா. இந்த சரீரங்கள் விடுதலை ஆகட்டும். ஆவிக்கு ஆத்மாவுக்கு சாப்பாடு போட்ட என் தேவன் சரீரத்தை தொடாமல் விடமாட்டேன். அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சுகம் அடைவார்களாக என்று சொல்லி நான் நிர்ணயம் பண்ணுகிறேன். அது அவளுக்கு நிலைவரப்படவே படும். ஆமென் என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளும். எல்லா மகிமையும் கனமும் நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமென். ஹல்லேலூயா, ஆமென்.